நம்ம இப்போ ரீசனிங்லேருந்து ஒரு சம் தான் பண்ண போகிறோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் உள்ள ஒரு சம் தான். கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸில் என்னென்னா இதில் என்னென்ன கன்க்ளூஷன்லாம் உண்மை இல்லை என்னென்ன கன்க்ளூஷன்லாம் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாமா? ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயர்ஸ். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கா? ஸோ இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்சர் கன்க்ளூஷனை பார்த்து எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வென் டயக்ராமாக வரையணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ், ஓகேவா? ஸோ எல்லா சில்ட்ரன்ஸுமே யாரா? ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே ஓகே. நம்ம சில்ட்ரன்ஸை ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆல் சில்ட்ரன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால சில்ட்ரன்ஸை உள்ளே போட்டு அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கோம், ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? அகெயின் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயர்ஸ். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னது? பிளேயர்ஸ் தான், ஓகேவா? ஓகே, பிளேயர்ஸ். அவ்வளோதாங்க. கொஷனில் கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதிட்டோம். அடுத்து ஒவ்வொரு இது கன்க்ளூஷன் கிளியர் போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஆல் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியா? இங்கே பிளேயரில் யார் வேணால் வரலாம். இங்கே ஃபுட்பாலர் இருக்கலாம், வாலிபாலர் இருக்கலாம், பேஸ்கெட் பாலர் இருக்கலாம், கிரிக்கெட்டர் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாரையும் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒர்க் போயிட்டுருக்க யாரோ கூட வந்து ஃபுட்பால் விளையாடலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அண்ட் இதை நார்மலாகவும் சொல்லலாம், இந்த இதுபடியும் சொல்லலாம். சி, இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா ஆல் கிரிக்கெட்டர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். இங்கே அப்படி ஒரு டயக்ராம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயர்ஸ். சி, இந்த சில்ட்ரன்ஸ் பிளேயர்ஸுக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ எல்லா சில்ட்ரன்ஸுமே யார் அப்படின்னா பிளேயர். ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓ, ஃபஸ்ட்டு தப்பு, செகண்டு கரெக்டு. ஏல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. நம்மள்கிட்ட பியில் ஏ மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நமக்கு ஏ வந்து தப்பு. ஸோ பியும் ஆப்ஷன் இல்லை. சியில் என்ன போட்டிருக்காங்க? சி மட்டும்தான் கரெக்ட். சாரி, செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்டுன்றிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம டியையும் பார்த்துருந்தோம். டியில் ரெண்டுமே ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நமக்கு தெரியும் ஒன் வந்து ராங்னு. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? யார் கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி. ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும்தான் ட்ரூ, ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஆல் ஆர் சம் இல்லை ஒன்லி ஃபியூ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து வென் டயக்ராம்ஸ் போயிடணும். அதுலேருந்து ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த சம். பாய்.